அந்தோனி கிரேஷியாங்கிற கேங்ஸ்டர் அமெரிக்கால கொள்ளைன்னு கிரைம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன்னோட டாட்டூ மூலியமா காமெடியா போலீஸ்ட மாட்டிருக்காரு. எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பலவிதமான குற்றங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம பண்றதுல இவர் எக்ஸ்பர்ட். 2004ல கன் ஷாட் போட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு வழக்கம் போல எந்த ஒரு தடையும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா எஸ்கேப் ஆயிருக்காரு. இந்த மர்டர் கேஸை 4 வருஷம் ஆகியும் போலீஸால சால்வ் பண்ண முடியல. 2008ல வழக்கமான ஒரு டிராபிக் செக்கிங்ல நம்ம தலை அந்தோனிய செக் பண்றாங்க. பயப்புல செஸ்ட்ல இருக்க டாட்டூஸ்லாம் ஏதோ ஒரு மார்க்கமா இருக்கிறத பார்த்த போலீஸ் அந்தோனிய குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பிறந்த மினியா வச்சு செக் பண்ணிருக்காங்க. பார்த்தா உடம்பு ஃபுல்லா அவர் பண்ண கிரைம் சீக்வன்ஸை ஒண்ணு விடாம டாட்டூவா போட்டு வச்சிருந்திருக்காப்ல. முக்கியமா 2004ல நடந்த அந்த கொலை சம்பவத்தை சீக்வன்ஸ் மாறாம டாட்டூவா கச்சிதமா போட்டிருக்காரு. ஸ்ட்ரீட்டோட பேரு, கடையோட போட்டோ, ஸ்ட்ரீட் லைட் பொசிஷன், கன் ஷாட் பண்ண டைரக்ஷன் எல்லாமே டீடைலா டாட்டூல இருந்திருக்கு. இடம் 8 சிவன் கோயில் தெரு, நாள் 10/6/2010, நேரம் 12 மணி. அப்புறம் போலீஸ் அவங்க ஸ்டைல்ல பண்ண விசாரணையில உண்மையை ஒத்துக்கிட்டு இப்ப 65 வருஷத்துக்கான ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வராரு.